الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: وما كان استغفار إبراهيم لأبيه إلا عن موعدة وعدها إياه فلما تبين له أنه عدو لله تبرأ منه إن إبراهيم لأواه حليم. وكان نبينا صلى الله عليه وسلم استأذنت لربي أن يستغفر لي أمي فأبى. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேரன்பாளனுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கி இந்த தொடர் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிகு ரமலான் மாதத்தின் குறிப்பாக புனித இரவுகளில் ஒன்றான லைலத்துல் கத்ர் இரவில் ஒன்றாக இருக்குமோ என்ற எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் நாம் நம்முடைய அமல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று இரவும் லைலத்துல் கத்ரும் அந்த 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய நன்மைகளை ஈட்டுத் தரக்கூடியதாகவும், காலை ஃபஜ்ர் வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களோடு பெரும் கூட்டத்தை கொண்ட ஒரு மலக்குமார்களும் நம்மளோடு கலந்து முசாஃபஹா செய்வதற்கு காத்திருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை பெற்று நாம் இந்த இரவை முழுமையாக அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, வணக்கங்களில் அடிப்படையான தூண்களாக இருக்கிற ரஹப், ஆசை, அச்சம், இது ரெண்டும் சமநிலையாக ஒரு வணக்கத்தில் இருக்க வேண்டுமானால் அதற்கு அளவுகோலாக அன்பு இருக்க வேண்டும். அன்புதான் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தும். அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிற எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலில் 2 இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு பிரதி உபகாரமாக அவன் நன்மைகளை தர வேண்டும் என்ற ஆசை இருக்கணும். இன்னொரு பக்கம் அல்லாஹ் இதை மறுத்து நரகத்தில் நம்மளை போட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்ற அச்சமும் இருக்கணும். அவன் நாடினால் 2க்கும் உரிமை பெற்றவன். அவன் நாடினால் ஏற்பான், நாடினால் மறுப்பான். அந்த உரிமையை யாராலும் பறிக்க இயலாது. அது அல்லாஹ் தன் கரத்தில் வைத்திருக்கிறான். ஆனால் நம்முடைய வணக்கம் இந்த 2ம் அடிப்படையில் பேலன்ஸ் அப்படி பயணிக்க வேண்டுமானால் அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இப்ப அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், இந்த வசனத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 2வது அத்தியாயம் 165வது வசனம். நல்லா பதிவு செஞ்சுக்கங்க, மீண்டும் அசை போட்டுக்கோங்க. 2வது அத்தியாயம் 165வது வசனம். வமினன் நாசி மை யத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதை யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், கற்பன தெய்வங்களை அவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டு அதை நேசிக்கிறார்கள் அல்லாஹ்வை நேசிப்பதை போல. அந்த தெய்வங்களுக்கு முன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட பயபக்தியை காட்டுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை போல அவர்கள்
அல்லாஹ்வை எப்படி அவர்கள் நேசிப்பார்களோ அதுபோல நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அதை விட கடுமையாக அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அல்லாஹ் நம் மீது எதிர்பார்க்கிற அந்த அன்பு எப்படி எதிர்பார்க்கிறான், நம்பிக்கை வெளிப்படுத்துகிறான். முஸ்லிம் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒட்டுமொத்த காபிர்களையும் விட அவர்கள் நேசிக்கிற தெய்வங்களுக்கு முன்னால் நேசத்தையும் ஒரு மூமியினுடைய நேசத்தையும் கொண்டு வந்து வைத்தால் அது தோற்கும், இது ஜெயிக்கும். நம்முடைய அல்லாஹ் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நேசம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும். நம்முடைய நேசத்தை கொண்டு வந்து அவர்கள் வைக்கிற போது அது எடைத்தட்டை கணக்க செய்யணும். நம்முடைய நேசத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வின் முன்னால் சமர்ப்பிக்கிற போது அல்லாஹ் திருப்தி படணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் உன்னுடைய நேசம் மூமின்களுக்கு இருக்கின்ற அல்லாஹ் இருப்பார்கள். இருக்கு வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், மூமின்கள் அதை விட அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள் என்கிறார் ரப்புல் ஆலமீன். அந்த நேசம் இருக்கும் என்றார். அப்படி இருக்கிற போது ஏன் முஸ்லிம்கள் மீது இவ்வளவு பிரச்சனை வருது? இது ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அப்ப நேற்று நாம சொன்னோம்ல, அல்லாஹ்வுடைய வணக்கங்களில் நேசம் எப்படி இருக்கணும் என்று. அந்த நேசத்துல கோளாறுகள், அந்த நேசம் இப்படித்தான் இருக்கணும். எல்லாரையும் விட மிகைக்கிற நேசமாக இருக்கணும். அந்த நேசத்துக்கு அளவுகோல் என்ன சொல்லுங்க? ஒரு வரையறை சொன்னாங்க இமாம் அவர்கள். என்ன வரையறை? மற்றவர்களுடைய நேசங்கள் எப்படிப்பட்டது, அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு என்று சில நிபந்தனையை சொன்னாங்க. அந்த நிபந்தனை என்ன? இது இல்லைன்னா இது வெறும் பயானம் இல்லை. பயானம் அடிச்சு விட்டு போய் பயானம் என்றால் கேட்குறோம், கொஞ்சம் ஏற்றுக்கிறோம், கொஞ்சம் மறுக்கிறோம், அப்படி பேர். இது அப்படி இல்லை. இது ஈமானோடு அடிப்படை வேரோடு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் திருப்பி திருப்பி கேட்கணும். என்ன நிபந்தனை சொன்னாங்க? அல்லாஹ்வின் மீது உள்ள அன்புக்கு என்ன வேணும்? கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் இருக்கணும். அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்வதில் என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல் இருக்கணும். இன்னொன்னு நினைக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். நாம ஒன்னு செய்யறோம்னா அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக செய்கிறோம். இன்னொன்னு அதை செய்கிற போது முழு அர்ப்பணிப்போடு செய்யணும். அதுக்கு தான் உங்களுக்கு நேற்று ஒரு நீண்ட வரலாறு மிக்க ஒரு சூறாவை சொல்லி அனுப்பி விட்டேன். அந்த சூறா எடுத்து படிச்சீங்களா? சூரா தஹர். ஒரே சின்ன அமல் தான். அல்லாஹ் அவ்வளவு சிலாகிக்கிறான், அவ்வளவு கிரேட சொல்றான். அவங்க என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்? நம்ம நின்ற மாதிரி நின்று தொழுதாங்களா? வருஷக்கணக்கா நோன்பு வச்சதை சொல்றானா? ஹஜ்ஜி செஞ்சதை சொல்றானா? ஜிகாது செஞ்சதை சொல்றானா? எதை சொன்னான்? ஒரு சாப்பாடு போட்டதை சொன்னான். எந்த அமலை சொன்னான்? சாப்பாடு போட்டதை சொன்னான். யாருக்காக போட்டாங்க? அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக போட்டாங்க. அப்படி போடுகிற போது இடையூறுகள்ல எப்படி தவிர்த்தாங்க? முழு அர்ப்பணிப்போடு கொடுத்தார்கள். அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? சொர்க்கத்தை ஆசை வைத்தார்கள், நரகத்தை பயந்தார்கள். இப்படி பயந்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்தை விட்டு அவர்களை நாம் காப்பாற்றினோம். அவர்கள் மறுமையை சந்திக்கிற போது கடுமையான வேதனையை விட்டு அவர்களை நாம் காப்பாற்றினோம். அவர்களை சந்தோஷமிக்கவர்களாகவும் வளர்ந்த முகமுடையவர்களாகவும் மறுமையில் சந்திப்போம். அதோட மட்டும் சொல்ல, அதான் உங்களுக்கு சொன்னேன். சொர்க்கத்தில் இருக்கிற அத்தனை வர்ணனையும் அல்லாஹ் அங்க வர்ணிக்கிறான் இந்த ஒத்த அமலுக்கு. இந்த சோறு போட்டதுக்கு இவ்வளவு பெரிய கிரேடா இல்ல. இந்த மூணும் உள்ளடக்கிய வசனங்கள் அவை. ஒன்னு ஆசை இருந்தது, இன்னொன்னு பயம் இருந்தது. அந்த ரெண்டும் எதன் அடிப்படையில் இருந்தது என்றால் அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பின் அடிப்படையில் இருந்தது. அல்லாஹ் சொன்னா நாங்க கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கிற போது எங்களுக்கு வயிற்றுக்கு இல்ல, எங்க பிள்ளைகளுடைய வயிற்றுக்கு இல்ல, எங்களுடைய மனைவிமார்களுக்கு இல்ல, எங்க சொந்த பந்தங்களுக்கு இல்ல, இதெல்லாம் அர்ப்பணிப்பு. அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, கொண்டு போய் கொடுத்தார்கள். 4 பேர் சம்பளம் இருந்தா 8 பேர் சாப்பிட்டார்கள். 2 பேர் சம்பளம் இருந்தா 4 பேர் சாப்பிட்டார்கள்.
ஒரு பேரிச்சம்பளம் இருந்தால் 2 பேர் சாப்பிட்டார்கள். வெறும் ஒரு பேரிச்சம்பளம் இருந்தாலும் அதையும் தூக்கி கொடுத்தார்கள். வாங்கின அந்த பெண்மணியும் 2ஆக பிரிச்சு 2 மகளுக்கு கொடுத்துட்டு அழகு பார்த்தார். இந்த அர்ப்பணிப்பு இருக்குல்ல, யாருக்கான அர்ப்பணிப்பு? அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்கான அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்புக்கு நிகராக யாரை கொண்டு வந்து வைத்தாலும் என்ன நிகழும் என்பதை இப்னுல் கைம் அல் ஜௌசிய்யா ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வுக்காக இன்னைக்காவது போய் படி. அந்த சூரா 76வது சூரா. சூரா பேரு 2 பேர் இருக்கு அதுக்கு, அத்தஹிர் அல் இன்சான். ஒரு அமலுக்கான அல்லாஹ் இவ்வளவு பெரிய கூலி கொடுக்குறான் வர்ணிக்கிறான். சொர்க்கத்தினுடைய ஊற்றுகளை சொல்லுகிறான். சொர்க்கத்துல நமக்கு பணிவிட செய்கிற முத்துக்களை போன்ற சிறார்களை சிலாகிக்கிறான். நமக்கு அல்லாஹ் ஆடை அணிவிக்க போகிற அந்த ஆடைகளை சிலாகிக்கிறான், ஆபரணங்களை சிலாகிக்கிறான். அதெல்லாம் ஓதிட்டு கடைசியா அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் செய்த இந்த செயல் நன்றிக்குரிய செயல் என்கிறான். ஒரு சாப்பாடு போட்டத சாப்பாடு நினைக்க கூடாது. அதுக்குள்ள 3 இருந்துச்சுன்னா அதுதான் வழங்கப்படும். நீங்க அது இல்லாம மலையளவு நீங்க உணவு தான தர்மம் வழங்கினாலும் அது வேஸ்ட். அது ஒரு பிரயோஜனம் அல்லாத வைத்து தராது. அதனால திருப்பி சொல்கிறோம். 76வது அத்தியாயம் சூரா அத்தஹிர் அல்லது அல் இன்சான். தமிழ்ல 2 மாற்றி போட்டிருப்பாங்க, மனிதன் போட்டிருப்பாங்க அல்லது காலம்னு போட்டிருப்பாங்க. அதுல ஆரம்பத்திலிருந்து எடுத்து படிச்சுட்டு வாங்க. முக்காவாசி இதை பத்தி தான் அல்லாஹ் பேசுகிறான். சரி, இப்ப இந்த வசனத்துக்கு அடுத்த பரிமாணத்தை சொல்லுகிறார். இந்த வசனத்தில் 2 சொல்றான். அல்லாஹ் அன்பு முஸ்லிம்கள் மீது வைக்கிற அன்பை சொல்லுகிறான் அல்லாஹ் மீது. இன்னொன்னு காஃபிர்கள் அல்லாஹ்வை போல மற்றவர்களை நேசிப்பார்கள் என்றும் சொல்கிறான். அப்ப ஷிர்க் கலந்த ஒரு நேசம் இருக்கிறது. அது இப்னுல் கைம் அல் ஜௌசிய்யா ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், எவன் அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு ஒன்றை நேசிக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய நேசத்திலேயும் மகத்துவத்திலேயும் அவனுக்கு இணை வைத்து விட்டான் என்று அல்லாஹ் அறிவிக்கிறான். அல்லாஹ்வை இந்த வசனத்தில் அறிவிக்கிறான். 2ல சில பிழை செஞ்சுட்டான். 1, அல்லாஹ்வுடைய நேசத்திலும் அவன் இணை வைக்கிறான், அல்லாஹ்வுடைய மகத்துவத்திலும் அல்லாஹ் மகத்துவமிக்கவன் என்பதிலே இணை வைக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி இணை வைப்பு ஆகும்? இந்த இணை வைப்பு எங்க தீர்மானிக்கப்படும்? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ இமாம்கள் அவர்களுக்கு எதிராக போராடி கொண்டே தான் இருக்கிறார்கள். கிறிஸ்துவத்துக்கு எதிரான இந்த கருத்துருவாக்கம் போய்கிட்டே தான் இருக்கு. யூதத்துக்கு எதிரான கருத்துருவாக்கம் போய்கிட்டே தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் எல்லா விக்கிரக வழிபாடுகளுக்கு எதிராக கருத்துருவாக்கம் போய்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் முஸ்லிம்கள் நீண்டு போராடி கொண்டிருக்கிறோம். இது முடிவு எங்க, எப்ப அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள்? அப்படி என்ன திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வார்கள். நம்புங்கள். அல்லாஹ்வை நம்ம எப்படி மறுமையில் சந்திப்பதை உண்மை என்று நம்புகிறோமோ அதுபோல் மறுமையில் வழங்கப்படுகிற அத்தனை தெய்வங்களும் பொய்யர்கள் என்பதை வணங்கியவர்களே ஒத்துக்கொள்வார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆறுதல். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தோம். இது நுஸவ்வீக்கும் பிரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனுக்கு இவர்களை நாங்கள் சமமாக்கி விட்டோமே என்று கதறுவார்கள். எவன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சமமாக்கி இருந்தாலும் சரி, நபிமார்களை ஆக்கியிருந்தாலும் சரி, மலக்குமார்கள் ஆக்கியிருந்தாலும் சரி, தர்காக்கள் ஆக்கியிருந்தாலும் சரி, அற்பத்திலும் அற்பமான யாரையும் எதையும் ஆக்கியிருந்தாலும் இவர்களுடைய நேசம் எப்ப பொய்யென்று ஆகும் என்றால் அது மறுமையில தான் முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த நேசத்துக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை நகர்த்தி அது பொய் என்பதை புரிய வைப்பதற்கு முயற்சிகள் செய்யணும். அதில் அல்லாஹ் சிலருக்கு வெற்றியை கொடுக்கலாம், சிலருக்கு தோல்வியை கொடுக்கலாம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரத்துல உள்ளது. இப்ப இந்த நேசத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் போராட வேண்டிய இடம் எது என்றால், அல்லாஹ் சூரா தௌபா 24வது வசனத்தில் சொல்லுகிறான். இது ரொம்ப முக்கியமானது. நீ இந்த அடிப்படை வச்சுக்கிட்டா தான் எதிர்காலத்தில் எல்லா இடங்களிலும் இன்ஷா அல்லாஹ் வெற்றியை குவிக்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் கான ஆபாவுக்கும்
وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون حسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يحب الفاسقين. 8 அடையாளங்களை அல்லாஹ் சொல்கிறான். 1, இந்த நேசத்தை குறை ஏற்படுத்துவதற்கு, பிழைகளை கொண்டு வருவதற்கு முதல் ஆதாரமாக உங்களுடைய பெற்றோர்கள் வருவார்கள். அப்படி வந்தால் பெற்றோருடைய நேசமா அல்லாஹ்வுடைய நேசமா அந்த போட்டி வரும். இந்த பரீட்சைக்கு தயாராகும். என் பெற்றோருடைய என் பெற்றோர் ஒன்று சொல்லுகிறார்கள், அதுக்கு கீழ்ப்படுகிறேன். அந்த செயலை செய்வதற்காக முழு அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகிறேன். ஆனால் அது அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம் அல்லது அல்லாஹ்வுக்கு எதிரானது, ரசூலுக்கு எதிரானதுமாக இருந்தால் இப்ப இந்த போட்டியில தான் மூமின்கள் சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் தடுமாறுகிறோம். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறணும். முதல் போட்டி அல்லாஹுடைய நேசமா பெற்றோர்களுடைய நேசமா? அல்லாஹுடைய நேசம் வென்றால் அது ஜெயிக்கும். பெற்றோர்களுடைய நேசம் வென்றால் அது படுதோல்வியில போய் முடியும். இதற்கு முதல் பரிச்சயத்தை அவ யாராக்குறான்ல? திருமறை குர்ஆன் சொல்லுது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் வீரர். இந்த போட்டிக்கு வந்த முதல் சிப்பாய் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வாப்பாட்ட தான் ஸ்டார்டே பண்ணார் அவர். இது கால இப்ராஹிம் அபிஹி ஆஸர, தன்னுடைய தந்தை ஆஸருக்கு இப்ராஹிம் கூறினார். என்ன கூறினாரு? ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நீங்க வணங்குகிற சிலைகளுக்கெல்லாம் என்ன, அதை பத்தி எனக்கு சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு விவரிங்க அப்படின்றாரு. அவ வாப்பா சொன்னதெல்லாம் கேட்டு கடைசியில சொன்னாரு, இன்னக லஃபி வலாலிகல் கதீம், பழைய மூட நம்பிக்கையில இருக்கிறீங்க வாப்பா, ரொம்ப பழசுல இருக்கிறீங்க, படைத்தவனுக்கு போய் சிரித்து வைக்கிறீங்களே என்ற வாதம் முத்துற போது அவ வாப்பாட்ட சொன்னா, வாப்பா இன்னியும் அதனுடைய வாத பிரதிவாதத்தை அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்றான். அதுல ஹைலைட்டா சொன்ன இடம் 2 சூரா. 1 சூரா மரியம், துல்லிவா அல்லாஹ் பேசுறான். இன்னொன்னு சூரா அஸ்ஸாஃபாத். இந்த 2 சூறாவிலையும் அவர் வாப்பாவோடு பேசிய விவாதம், மற்றவங்களோட வாப்பாவோட பேசுகிறார். யாபத்தினா தஅபுது ஷைத்தான், வாப்பா சொல்லி பார்த்தாரு, என்கிட்ட கல்வி வந்திருக்கு, நான் நேர்வழியில இருக்கிறேன், என்னை பின்பற்றுவான்னு சொன்னாரு. அவர் ஏற்று பேசணும்னு கடைசியில உச்சபட்சம் அடிச்சிட்டாரு, லா தஅபுது ஷைத்தான், இந்த ஷைத்தான்களை வணங்காதீங்க. இந்த ஷைத்தான்கள் ஏன் வணங்கக்கூடாது தெரியுமா? இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, அளவற்ற அல்லாஹ்வுக்கு எதிரி பாய்வன், மாறு செஞ்சு எதிரியா போயிட்டான், இவனை போய் வணங்குறீங்களே. அவரு கடைசியில் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து, யா இப்ராஹிம் விலகி போயிரு, வஹ்ஜுர்னி மலியா, எங்களை விட்டு விலகி போயிரு, ஃபைலம் தன்தஹி, நீ எங்களை விட்டு விலகி போகலன்னா வஹ்ஜுர்னி மலியா, கல்லால அடிச்சு கொண்டு போய் ஓடி போயிருந்தாரு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க, நான் ஒதுங்குறேன், நான் உங்க மேல உள்ள நேசத்தை விட மாட்டேன். இதன் மூலமா ஏற்பட போகிற பெரும் பாதிப்பு என்ன என்பது எனக்கு தெரியும். நரக படுகொலி எவ்வளவு கொடூரமானது என்பதை அல்லாஹ் எனக்கு விளக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட நரக படுகொலிக்கு போகிற என் தந்தையை விடுவனா? நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன், அல்லாஹ்விடத்துல மன்றாடுவேன், அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுற மாட்டேன்றார். அதனுடைய அதனுடைய வெளிப்பாடு கால சலாமன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் சொல்லிட்டேன், ரப்பி, என் ரப்பிடத்தில் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன். ஏன் தெரியுமா? இன்ன ரப்பி கான ஹஃபியா, என் இறைவன் எல்லாரையும் நேசிப்பவனாக இருக்கிறான். நான் மட்டும் உங்களை நேசிக்கல, நான் எந்த அல்லாஹ்வை சொல்லுவேன் அந்த அல்லாஹ் உங்கள் மீது நேசமாக இருக்கிறான். அதனால அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு மன்றாடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது, இது நிலைச்சதா என்றால்
அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம் லி அபீஹி, இப்ராஹிம் தன் தந்தைக்கு இஸ்திக்ஃபார் செய்ததெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால நேரம்தான். அவர் அந்த பாசத்தில் வந்து அல்லாஹ்விடத்தில் கதறினார். கதறுகிற போது அல்லாஹ் சொன்னான், இல்ல அவருக்கு குறிப்பிட்ட அந்த சின்ன நேரத்துல தான் அதை நிறைவேற்ற முடிஞ்சது. ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு எதிரி என்று தெரிந்தவுடனே இப்ராஹிம் விலகி கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வச்ச முதல் பரீட்சையில் ஜெயித்தார்கள். தகப்பனா அல்லாஹ்வா என்று வருகிற போது தகப்பனை தூக்கி ஓரமாக வைத்துட்டு அல்லாஹ்தான் எனக்கு வேணும் என்று ஒதுங்கினார்கள். இந்த பரீட்சைக்கு தயாராகாம மூமினாக இருந்து இப்ப வணங்கி ஒண்ணு ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்க அல்லாஹ்வை வணங்குறோம் என்ற பேர்ல வணங்கிட்டு பள்ளிவாசல்ல வீட்டுக்கு போன வாப்பா சொன்னதுக்கெல்லாம் மாமாச்சாமி போட்ட அந்த ஈமான்ல என்ன ஈமான் இருக்கிறது? வேடம், இங்கு ஒன்று அங்கு ஒன்று என்று இந்த வேஷதாரிகளுக்கு அல்லாஹ்விடத்துல எந்த மதிப்பும் இல்லை. அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ்தான் எங்களுக்கு எல்லா இடத்திலையும் கட்டளையாளன். அவனுடைய கீழ்ப்படிதலுக்கு பிறகுதான் மற்றவர்கள். அவன் சொன்ன செயலுக்கு எங்களுடைய அர்ப்பணம் இருக்கும். அந்த அர்ப்பணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பாப்பாவை பகைச்சா வீட்டை விட்டு வெளியே போனார். தன்னந்தனியாக இளம் வயதில் தனிமையில போய் கிடந்து வாடினார். அப்படி வரும். பெற்றோர்கள் புறக்கணித்தால் புறக்கணிப்பது பெருசல்ல, அல்லாஹ் புறக்கணிப்பதுதான் பெருசு என்பதை விளங்கணும். இந்த பாடத்தை படித்த சஹாபாக்கள் தான் தங்களுடைய வாழ்வுக்கு வருகிற போது பாடமாக எடுத்தார்கள். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, இதை குர்ஆன்ல அல்லாஹ் எதுக்கு சொன்னா, ஏதோ வரலாறு சொல்லிட்டு போறாங்க இல்ல, அந்த பாடம் அவர்களுக்கு வந்தது அடுத்து சஹாபாக்களுக்கு வருகிறது. சஹாபாக்களுக்கு என்ன பரீட்சை? இதே பரீட்சை. அதுல முதல் பரீட்சை யாரு? முதல் வீரர் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன புகழாரங்களில் ஒரு மிகப்பெரிய புகழாரம் எது? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அகிலங்களுக்கெல்லாம் அருட்கொடைய ரஹ்மத்தாக நபியை உண்மை அனுப்பி இருக்கிறோம். அகிலங்களுக்கெல்லாம் அருள் ரஹ்மத். அவருடைய தாய்க்கு அவருடைய தந்தைக்கு ரெண்டு பேரும் இல்லை, சிறு வயசுல மௌத்தா போயிட்டாங்க. ஆனால் நபியானதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போயிட்டு ஒரு வழியில வர்ற போது உட்கார்ந்து அழுதார்கள். பக்கா ரசூல் அழுகிறார்கள். அபுக்கா சுற்றி இருந்த சஹாபாக்களும் அழுதார்கள். அப்பொழுது அழுகிற போது அல்லாஹ்வுக்கு ரசூலாட்ட கேட்கிறாங்க, ஏன் அழுகு? லிம தபிக்கி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகுறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்தஅதன் லி ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்டேன். என் தாய்க்கு மகஃபிரத்தை கேட்பதற்கு அனுமதி கேட்டேன். மறுத்துட்டான். அல்லாஹ் மறுத்துட்டான். தாயா நீ நானான்ற போச்சு அங்க வச்சான் ரப்பு. ரசூல்லா உடனே என் தாயை விடையா என்று போகல, அந்த தாய்க்கு என்ன மதிப்பை வழங்க வேண்டுமோ அந்த மதிப்பை கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் ஒதுங்கினார்கள். ஃபாபா மறுத்தான். நான் விலகி கொண்டேன். அடுத்து கேட்டேன், என் தாயுடைய கபரையாவது நான் சந்திச்சு கொள்ளட்டுமா, அதாவது பார்த்துட்டு வரட்டுமா? அதுக்கு அனுமதி கொடுத்தான். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அல்லாஹ் ரசூலை ஜெயிக்க வச்சான். தந்தை ரசூலா வாயாலேயே சொல்ல வைக்கிறான். பாரு, ஒருத்தர் வர்றார், நல்ல நேசமான பாப்பா, ஆனால் அவருடைய கொள்கையோ முஷ்ரிக், ஷிர்க்ல உழந்தது. ஆனா அவர் ஷிர்க்கெல்லாம் அவருக்கு பெருசா இல்லை. பாப்பா அவர் நரகத்துல நிரந்தரமாக கொசுவார் என்பதை எந்த புள்ளதான் ஏத்துக்கணும். அந்த புள்ள ரசூலாட்ட வந்து கேட்குது, யா ரசூலுல்லாஹ் ஐன அபி, எங்க தந்தை எங்க இருப்பார்? எங்க வாப்பா எங்க இருப்பார் மறுமையில? ரசூலா சொன்னாங்க, பின்னார் நரகத்துல இருப்பாருங்க. உடஞ்சு போயிட்டாரு. எங்க வாப்பாவுக்கு நரகமா? எங்க வாப்பாவுக்கு நரகமா? என்ன பெற்றவருக்கு நரகமா? இதே போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அபிஹி அபாக்க பின்னார், என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார். ஈமான தெளிவுபடுத்துகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த பாடத்தை சஹாபாக்களுக்கு கொடுத்ததனுடைய விளைவு சஹாபாக்களுக்கு வருகிற போது அப்படியே நின்றார்கள். சாதி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எங்க படிக்கிறோம்? அவர்களுடைய வரலாறு எங்க நமக்கு மீண்டும் மீண்டும் பாடமாக சொல்லப்படுது? சாதி இப்னு மாலிக் அவருடைய வரலாறு என்ன? செல்வ சீமான் மக்காவில். நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இருந்த தொழுகையோ நோம்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜு எதுவும் இல்லை. அன்னைக்கு இருந்த வணக்கம் என்றால் துவா, நேர்ச்சை, அறுத்து பலியிடுதல் எல்லாம் சின்ன. நம்ம எதெல்லாம் இன்னைக்கு வணக்கமாக மக்களுக்கு காட்டப்படுது அந்த வணக்கங்கள் தான் உயிரோடு இருந்துச்சு. அந்த வணக்கங்களுடைய காலத்துல தான் அவர் இஸ்லாத்துக்குள்ள வர்றாரு. வந்தா அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோபம், பயங்கரமான கோபம். இன்னைக்கு மாதிரி இஸ்லாம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இஸ்லாம் என்பது ஏதோ மறைஞ்சு ஒளிஞ்சு அந்நியப்பட்ட மார்க்கமாக, அவமானத்துக்குரிய மார்க்கமாக, மக்களால் ஒதுக்கப்படுற மார்க்கமாக இருந்த அந்த காலகட்டம். இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே தெரிந்த உடனே தாய் வருகிறார். யா சாதே, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னம்மா அஸ்லம்? அவர் கேட்கிறாரு, நீ முஸ்லீம் ஆயிட்டியான்றாரு. ஆமா நான் முஸ்லீம் ஆயிட்டேன். முஸ்லீம் ஆயிட்டியா? ஆமா முஸ்லீம் ஆயிட்டேன். நீ இஸ்லாத்தை விடுகிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க. என்ன இருக்க போறேன்? அன்பு கலந்த நேசம். ஒரு பக்கம் அன்பு அல்லாஹ்வா அப்படி நேர மோத வரான் பாருங்க. ரப்பு நேர மோத வரான். ஒரு பிள்ளை அந்த தாய் கடைசி வரான். லா ஆக்குலு, நான் சாப்பிட மாட்டேன். வலா அஷ்ரபு ஆஷு, நான் தண்ணி குடிக்க மாட்டேன். எது வரைக்கும் என்றால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் இப்படித்தான் இருக்க போகிறேன். நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வாழ்ற. ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க. ரசூல்லா என்ன சொல்ல முடியும்? அமைதி என்ன? ஒரு பதிலும் இல்லை. ரசூலாவும் அமைதி காக்கிறார்கள், அந்த சஹாபியும் அமைதி காக்கிறார், அந்த தாயும் அமைதி காக்கிறார்கள். வானத்திலிருந்து வகை வருகிறது. பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் வசியத்து செய்கிறான். பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு அவள் சுமந்திருக்கிறாள். 2 வருடங்கள் அவனுக்கு பால் ஊட்டி இருக்கிறாள். அஷ்குருலி வலிவாலிதைக், அவளுக்கும் எனக்கும் அவர்களுக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றியுடன் நடந்து கொள்ளுங்கள். இலையல் மசீர், என் பக்கம் தான் நீங்க வருவீங்க. விசாரிக்க வயின் ஜஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பி இல்முன் பிஹி இல்முன், எனக்கு என் விஷயத்தில் அறிவில்லாமல் எனக்கு இணை வைக்குமாறு அவர்கள் உங்களுக்கு வற்புறுத்தினால், ஜஹதாக உங்களோடு ஜிஹாது செய்தால். வார்த்தை போடுறான் பாருங்க ரப்பு. ஜிஹாதுன்னா எங்கே இல்ல, வயின் ஜஹதாக, உன்னோடு அவர்கள் ஜிஹாது செய்தால், எனக்கு மா லைஸ லக பிஹி இல்ம், எந்த அறிவு ஞானம் இல்லாமல் எனக்கு இணை வைக்குமாறு உன்னோடு போட்டி போட்டால், ஜிஹாது செய்தால், ஃபலா துத்தியுமா, கட்டுப்படாதீங்க. வஸஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, மற்ற உலக விஷயங்கள் அவர்களோடு மஅரூஃபா, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்கிறான். இந்த வசனம் இறங்கின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இடத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றோம். இந்த வசனம் இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் காட்டினார். அந்த ஓதி காட்டுகிறார்கள். யாசி அவருக்கு அப்பத்தான் யாருக்கு சாதி இப்னு மாலிக்கு ரூஹ் போய் அவங்க அம்மாட்ட சொன்னார். அவங்க அம்மா கேட்குறாங்க, உனக்கு என்ன பேர் வரும் தெரியுமா? நான் இப்படியே மௌத்தா போயிட்டா உனக்கு பேர் என்ன வரும்? உலகத்திலே எந்த பிள்ளைக்கு வரக்கூடாத பேர், யா காத்தில உம்மி, தாயை கொலை செய்தவனே என்றுதான் உன்னை அழைப்பார்கள். தாயை கொன்ற பாவியே அழைப்பார்கள் என்கிறார்கள். அப்பொழுது ரசூல் அந்த சஹாபி சொல்கிறார், தாயே நீங்கள் இப்படியே உண்ணாவிரதம் இருந்து நீங்கள் மூத்தா போனாலும் நான் இஸ்லாத்தை விட்டு வரப்போறதில்லை. இது ஒரு தடவை இல்ல, 100 தடவை நிகழ்ந்தாலும் இதுதான் நிலைமை. எனக்கு தாய் பாசமா அல்லாஹ்வுடைய நேசமா என்று வந்தால் அல்லாஹ்வுடைய நேசம்தான் எனக்கு முன்னிறுத்தப்படும், தாய் அடுத்துதான் வரப்படும் என்பதை நிலைநிறுத்தினார்கள். அந்த ஈமானும் அந்த அமல்களுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வே சொல்லுகிறான், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் செய்த அந்த சஹாபாக்களுடைய நன்மையை
ஹிஜ்ரத்துக்கு பின்னால் செய்கிற சஹாபாக்கள் கூட அடைந்து கொள்ள இயலாது. ஏன்? நேசத்துல வச்ச பரீட்சையை ஜெயித்து காட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாடம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம், சஹாபாக்கள் நடத்திய பாடம் இன்றும் நமக்கு வரும் 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 வரும். அப்படி வருகிற போது தோற்றுவிட்டு நீங்க விடிய விடிய தொழுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி வருகிற போது நீங்க தோற்றுவிட்டு நான் மழையளவு நோன்பு வைப்பேன் என்பதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இந்த பரீட்சையிலிருந்து நம்மளை ஜெயிப்பதற்கு அல்லாஹ்விடத்துல கேளுங்கள், இறைவா உன்னை நேசிக்கவை எங்களை, நேசிப்பவர்களோடு எங்களையும் நேசத்தில் இணைத்துக்குவை. அதான அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹப்பக வ ஹுப்ப மை யுஹிப்புக. இறைவா உன்னை நேசத்தை ஏற்படுத்தி எங்களுடைய உள்ள இன்னி அஸ்அலுக ஹுப்பக, உன்னுடைய நேசத்தை உன்னிடத்தில் வேண்டுகிறேன். வ ஹுப்ப மை யுஹிப்புக, உன்னை நேசிப்பவர்களுடைய நேசத்தையும் நான் என்னிடத்தில் கேட்கிறேன். தாய் நேசிப்பவளாக ஆக்கின்னு கேளுங்க. அல்லாஹ் இடத்துல என் தாயை ஒன்னு நேசிக்கவை ரப்பே. அல்லாஹ் இடத்துல அழுங்க. எத்தனை பேர் அழுதிருக்கிறோம். தாய் மௌலுது ஓதுவதை சகித்து கொண்டு எனக்கு என்னண்டு எரும மாட்டுல மழை வேஞ்ச மாதிரி போகிற பிள்ளைகளுக்கு கேட்கிறோம், என்ன அல்லாஹ் இடத்தில் நீங்கள் கோரிக்கை வைத்திருக்கிற உங்க தாய்க்காக? யா அல்லாஹ், அந்த தாய் எதை செய்கிறாள் தெரியாம நரகத்தினுடைய கங்குகளை, நரகத்தினுடைய நெருப்புகளை தன் மீது அறியாமல் போடுகிறார். அதை கூட கண்டு கொள்ளாமல் போகிறோம். தகப்பனார் போடுகிறார். அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள், யா அல்லாஹ் என் தாய் ஒரு சின்ன நெருப்பை கூட தாங்க மாட்டாள், ஒரு சின்ன வலியை கூட தாங்க மாட்டாள். அப்படிப்பட்ட தாய் உயிரோடு இருக்கிற போதே அவளுக்கு ஹிதாயத்து வழங்கு, அவளுக்கு நீ நேர்வழி காட்டு. எப்படி மௌலூது எனக்கு தவறு என்று புரிய வைத்தாயோ, மௌலூது புரியது போல புருதாவை புரிய வைத்தாயோ. இந்த ஊருக்குள்ள இன்னும் சொல்ல போனால் பச்சை ஷிர்கான மொய்தீன் மௌலூது ஓதப்படுகிறது. பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு என்னத்துக்கு ஓதுகிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியல. அவ்வளவு பெரிய அநியாயங்கள் செய்யப்படுகிறது. நான் கேட்டா ரசூலாவா அல்லாவா? பாசம் எங்க போனோம்? இரண்டாவது இடம் தான் ரசூலாவுக்கு, முதல் இடம் ரப்பு. அடுத்து இதனுடைய இறங்க நீங்க ரசூலாவுக்கு இறக்குனீங்க, அடுத்து எங்க போயிட்டீங்க? மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானிக்கு போயிட்டீங்க. இது எல்லாம் போய் போய் இன்னைக்கு எங்க ஆயிடுச்சு என்றால் அல்லாஹ்வுடைய நேசம் சுத்தமாக எடுபட்டு போய்விட்டது. அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வையுங்கள். தன்னுடைய சகோதரிக்கு, தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய இன்னும் சொல்ல போனா 2 பேருக்கு நீ சொல்லி இருக்கிறோம், தாய்க்கும் தகப்பனுக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஷிர்க்கிலிருந்து அவர்களை மீள்வதற்கு அழுங்கள் அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ் என் தாய் சிறுக்குல எப்படி நான் எனக்கு புரிய வைத்தையோ அதை விட அவளுக்கு புரியவை, கண்டிப்பாக மீள்வார்கள். ஏனென்றால் சிறுக்கு என்று தெரிந்ததுக்கு பின்னால் லால்பட்ட தாய்மார்களை பற்றி நான் பாடமாக படித்திருக்கிறேன். பல நேரங்களில் அவர்கள் பதட்டத்தை உணர்ந்திருக்கிறேன். நாங்கள் வீடு வீடாக போய் சிறுக்கை பற்றி எடுத்து சொல்லுகிற நேரத்தில் ஒரு தாய், வயது முதிர்ந்த தாய், அந்த தாய்கிட்ட சொன்னோம், இந்த பிரேயர் இருக்கிறது, இந்த ஓதி ஒட்டப்பட்டிருக்கிற இதெல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய பெரும் நோயாக மாற்றிடுவான். உடனே தாய் பதறி போய் சொன்னால், பாப்பா என்னால் இனிமேல் ஏறி எடுக்க முடியாது, நீங்களே எடுத்து அகற்றிட்டு போயிருங்களேன், அல்லாஹ்விடத்துல எனக்கு துவா செய்யுங்களேன், நான் ஏதோ தெரியாம செஞ்சிருப்பேன், அந்த சிறுக்குல இருந்து இனிமேல் இல்லாம அல்லாவே நம்பிக்கிறேன்ப்பா. யார்? வீட்டுக்குள்ள நடக்க முடியாத தாய்க்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான். ஆனா நாம மெதப்புல இருக்கோம். அவங்க செஞ்ச கேட்க மாட்டாங்க. என்னமோ இவர் நூகு நபி மாதிரி 950 வருஷம் சொல்லிவிட்டு நூகு நபி மாதிரி இரவெல்லாம் நின்று வணங்கி அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கேதறினதுக்கு பின்னால் அப்படி போனமா நினைக்கிறாரு. ஒரு நாள் கூட மௌலூத புரிய வைக்கிறதுக்கு மனசார முயற்சி செய்யல. புரிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, அதுக்காக புரிய அல்லாஹ் சொல்லிட்டு கல்புல எப்படியாவது ஏத்தினேன் அல்லாஹ்விடத்துல மன்றாடல. ஆனா தாயா இல்ல அந்த வேறு விஷயங்கள் வந்து தாய் தான் ஒரு முடியாது. தாய்க்காக ஃபர்ஸ்ட் தாய் நம்முடைய துவாவுக்கு தகுதியானவர்களாக மாற்றுங்கள், தகப்பனை துவாவுக்கு தகுதியானவர்களாக மாற்றுங்கள். இல்லை என்றால் ஜனாசா தொழுகையில கூட இந்த நபிமார்களை போன்று நாமும் துர்பாக்கியவான்களாக போய் எல்லாம் அவர்களை கலீலாக எடுத்துக்கொண்டான்.
ஆனால் அதன் மூலமாக பாடம் என்ன சொல்கிறான்? போய் நின்று தொழுவதற்கு தகுதியற்ற தர்கா வணங்கியாக நம்முடைய தாய் இருந்தால், ஒரு தகுதியற்ற தர்கா வணங்கியாக நம்முடைய தந்தை இருந்தால் நம்ம தொழவே கூடாது என்று ஆரம்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறான். மாக்கான நபி சேர்த்து சொன்னான். மாக்கான நபி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானூ உலி குர்பா. இந்த நபிக்கும் மோமீன்களுக்கும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் முஷ்ரிக்குகளுக்கு தௌபா செய்யக்கூடாது, இஸ்திக்ஃபார் கேட்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நபிக்கும் சொல்றேன், மோமீன்களுக்கு சொல்றேன், நெருங்கிய உறவனா இருந்த பெத்த தாயா இருந்தாலும் தாப்பனா இருந்தாலும் கேட்காதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவ்வளவு தகுதி இல்லாதவர்களாக அவளை மாற்று அவர்கள் தெரியாம இருக்கிறார்கள். நன்றாக புரியுங்கள், தெரியாமத்தான் இருக்கிறார்கள். ஷிர்க்கென்று நீங்க புரிய வச்சிருங்க, மௌலூத வாட கூட விடாமல் அவர்கள் இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள். அல்லாஹ் அப்படி புரிய நன்மக்களாக நம்முடைய நாவையும் நம்முடைய அமல்களையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.